சென்னை வேளச்சேரியில் உள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வேளச்சேரியில் உள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவரை அங்கு திரண்டிருக்கக்கூடிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோரும் தமிழக முதலமைச்சரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை வீட்டு வாசல் வரை வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட விசிகாவினர் வரவேற்கும் காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அரசியல் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை வேளச்சேரியில் உள்ள விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரிடம் வாழ்த்து பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் IUML தலைவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மற்றும் CV சண்முகம் தரப்பினரை சந்தித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகரிக அரசியலின் ஒரு முன்னெடுப்பாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெற்று வருகிறார். அந்த வகையில் தாவேக்க ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமான 2 MLAக்கள் ஆதரவை வழங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் வாழ்த்து பெற்று வரும் காட்சிகளை நாம் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களுமான ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் MP ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து நினைவு பரிசையும் வழங்கக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரத்து 1967 அப்போதைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தேர்தலில் தோல்வியுற்ற போது முதலமைச்சராக பதவியேற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் தோல்வியை சந்தித்த காமராஜர் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் படுத்தியதைத் தொடர்ந்து பல்லாண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய முன்னெடுப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். கூடுதல் விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேளச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்காக இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்று இன்றுடன் 2வது நாளாக இந்த சந்திப்பை என்பதை நிகழ்த்தி வருகிறார். குறிப்பாக 1வது நாளாக நேற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து நேரடியாக வாழ்த்து பெற்று வந்தார். அதன் பிறகாக இன்று 2வது நாளாக அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகிறார். குறிப்பாக இன்று பொறுத்த வரைக்கும் IUML கட்சியை முதலாக போய் அங்கு மண்ணடியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர்களிடம் வாழ்த்து பெற்று வந்ததுடன் மட்டுமின்றி IUML கட்சி சார்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்பது அளிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அப்பொழுது அங்கு இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அலுவலகத்திற்கு நிர்வாகிகளை சந்தித்து தனக்கு
எங்களுக்கு ஆதரவு அளித்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் சென்று வந்தார். அப்போது அங்கு இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகள் தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் ஆட்சி கடந்த 5 ஆண்டு நடைபெற்றது, அவர்கள் நல்லாட்சி கொடுத்தார்கள், அதையே நீங்கள் தருவீர்கள் என எதிர்பார்க்கிறோம் என ஐயுஎம்எல் சார்பாக தமிழக முதலமைச்சரிடம் கூறியிருந்தார்கள். அதனை ஏற்ற தமிழக முதலமைச்சர் விஜய், இறுதி கட்டத்தில் நீங்கள் எனக்கு கை கொடுத்து உள்ளீர்கள், நிச்சயம் நல்லாட்சியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்து வந்திருந்தார். அதன் பிறகாக காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று ஆதரவளித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அதே போன்று மரியாதை நிமித்தமாகவும் சந்திப்பை நிகழ்த்தி வந்தார். சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியும் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தேர்தல் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து நன்றியும் தெரிவித்தும் அதே போன்று மரியாதை நிமித்தமாகவும் அந்த சந்திப்பை நிகழ்த்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சிபி சண்முகம் இல்லத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாகவும் அதே போன்று அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்து வந்தார். குறிப்பாக இன்று காலை முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவி 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. அது மட்டுமின்றி 53 ஆண்டு காலமாக திமுகவை எதிர்த்து வந்த நாங்கள் திமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதனை எதிர்க்கும் விதமாகவும் அதே போன்று எங்களது அதிமுக கட்சி மலர வேண்டும் என்பதற்காகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக முன்னாள் அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்த நிலையில் அவர்களை சந்திக்கும் விதமாகவும் அவர்களை ஒரு மரியாதைக்குரிய சந்திப்பாகவும் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு தமிழக முதல்வர் சென்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக விசிக பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பல்வேறு கட்சியின் ஆதரவு என்பது தேவைப்பட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக அவர்களுக்கு ஆதரவு என்பதும் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இங்கு அந்த வருகை என்பது அவர்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அதே போன்று அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சிகாமணி. குணசுந்தரி, தேர்தலுக்கு முன்னதாக விஜய் அவர்களும் திமுக கூட்டணியினரை கல்லாப்பெட்டி கூட்டணி என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதே சமயம் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக விஜய் அவர்களை கடுமையான சொற்களால் விமர்சிக்கவில்லை என்றாலும் அவர் ஒரு RSSின் பிள்ளைதானே என்றெல்லாம் கூட கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அவர் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏக்களின் ஆதரவை, நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக சிகாமணி, குறிப்பாக தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என இருக்கும். அந்த வகையில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் இவருக்கு தற்பொழுது தமிழக தேர்தலுக்கு பிந்தையாக கொடுத்திருக்கும் அந்த ஆதரவு கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் அனைத்தும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக திமுகவிடம் இருந்தது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக தற்பொழுது சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அது போன்ற விசிக கட்சிகள் என அனைத்தும் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக எந்த வகையான ஒரு குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொரு கட்சியின் மீதும் அனைத்து கட்சிகளும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட இங்க தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில், அதாவது காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவுடன் 20 ஆண்டு காலமாக பயணித்து வருகிறது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது திமுக
விஜயாவிடம் ஒரு ஒரு முறை கூட ஒரு 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 வார்த்தை கூட சொல்லாமல் உடனடியாக எப்பொழுது தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த நிலையில் உடனடியாக காங்கிரஸ் கட்சி அவர்களது ஆதரவை தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ மற்றும் சிபிஎம் அதே போன்ற விடுதலை கட்சிகளும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடர்ந்து கடிதங்களும் நேரடியாகவும் சென்று பல்வேறு முறை அவர்கள் ஆதரவு அளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்து வந்தனர். அதன் பிறகாக சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 கட்சிகளுமே உடனடியாக அடுத்த நாளே நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருந்தது. அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறும் பொழுது என்ன சொன்னார் என்றால், சிபிஐ சிபிஎம் இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறதோ அதையே தான் நானும் எடுப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் விசிகாவை பொறுத்த வரைக்கும் சில காலதாமதம் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டே இருந்தார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். அதன் பிறகாக நிபந்தனையற்ற ஆதரவு என்பது கொடுப்பதாகவும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அப்படி தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் 120 இடங்களை கைப்பற்றி தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். அதன் பிறகாக தொடர்ந்து தமிழக முதல்வர் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்கும் விதமாகவும் மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பை என்பது நிகழ்த்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று 2வது நாளாக அனைத்து கட்சிகளையும் நேரில் சென்று அவர்களுக்கான ஒரு மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பை நிகழ்த்தி வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்னதாக பல்வேறு கட்சிகளை சார்ந்து அனைத்து தலைவர்களையும் சந்தித்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களோ அந்த கட்சிக்கெல்லாம் நன்றியும் உடனே தெரிவித்தும் வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் தற்பொழுது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்காக வேளச்சேரி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் சிகாமணி. குணசுந்தரி, தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்ற ஏதேனும் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் தகவல்கள் தேமுதிக சேர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது. பயணத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? நிச்சயமாக சிகாமணி, குறிப்பாக இந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்கு முன்னதாகவே தேமுதிகவிற்கு சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்திப்பதாக தகவல் என்பது வெளியான நிலையில் தற்பொழுது அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தேமுதிக அலுவலகம் செல்வதை தள்ளி போட்டுவிட்டு தற்பொழுது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதன் பிறகாக தேமுதிக அலுவலகம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கிறது சிகாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.